அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாமே என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்கிற பாடத்தை பார்த்து வருகிறோம். ஃபிக்ஹ்னா சட்டம் எடுக்கக்கூடிய விதிமுறைகள் என்பதை பார்த்து வருகிறோம். அதில் துவக்கமாக நம்ம எடுத்துக்கொண்ட விஷயம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு சட்டத்தை இஸ்லாத்தின் பெயரால் எந்த ஒரு சட்டத்தை எடுப்பதாக இருந்தாலும் அதனுடைய ஆதாரம் குர்ஆனாக இருக்க வேண்டும், ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்க வேண்டும். வேறு எதுவும் ஆதாரம் கிடையாது என்பதற்குரிய விதியைத்தான் முதல் விதியாக எடுத்துக்கொள்கிறோம். ஃபிக்ஹுடைய முதல் சட்டம் என்னன்னு கேட்டால், எதை நீங்கள் ஆதாரமாக கொள்ளுவீங்க என்றால் குர்ஆன் ஹதீஸை தான் கொள்ளணும், வஹியை தான் கொள்ளணும் என்பதற்குரிய பல எதுக்கு நிறைய சான்றுகள் சொல்கிறோம்னு கேட்டால், இவ்வளவு சான்றுகள் இருந்தும் கூட மதகவை பின்பற்றணும், இமாமை பின்பற்றணும், பெரியார்களை பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றணும், இஜ்மா பின்பற்றணும், இப்படிலாம் பல குழம்பி நிற்கிறாங்க இவ்வளோ ஆதாரம் இருந்து கூட. அப்போ இந்த அதிகமான ஆதாரங்களை எடுத்து வைத்து சொல்கிறது காரணம் என்னென்னு கேட்டால், அந்த அளவுக்கு இந்த ஆதாரங்கள் அவங்களுக்கு சென்று அடையலை. குர்ஆனில் தான் இருக்கிறது, ஹதீஸில் தான் இருக்கிறது. அந்த ஆதாரங்களை பார்க்காம அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அதை சொன்னதிலே நின்று கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்போ இது வரைக்கும் என்ன கடைசி என்ன பார்த்தோம் என்று கேட்டால், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும் என்று அல்லாஹ் பல வசனங்களில் சொல்கிறான் என்பதில் சில வசனங்களை பார்த்தோம். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும்னு என்ன அர்த்தம்? அவங்கள தான் ஆதாரமாக கொள்ளணும்னு அர்த்தம். வேறு ஒருத்தருக்கு நம்ம கட்டுப்பட்டால் என்ன அர்த்தம்? அவரை ஆதாரமாக்கிட்டோன்னு அர்த்தம். என்னப்பா காரணம்? அவர் சொல்லிட்டார்ல அப்படின்னு ஆயிரும். அப்படி வரக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள்ங்கிற சில வசனங்களை உங்களுக்கு எடுத்து காட்டணும். இந்த அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்கிற இந்த விஷயத்தை பல இடங்களில் வெவ்வேறு செய்திகளை சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் கோர்த்து சொல்லிடுறான். ஒரு தடவை சொன்னால் போதும். ஆனால் வேறு செய்திகளை பேசும் பொழுதெல்லாம் அங்கெல்லாம் என்ன செய்கிறான்? அல்லாஹ் கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க என்பதை பல வசனங்களில் சொல்கிறான். அதை ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து விலாவாரியாக சொல்லாமல் ஒரு மேம்போக்க அந்த வசனங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். இவ்வளோ இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் என்னன்னு கேட்டால், 8வது அத்தியாயத்தில் 21வது வசனம். இதில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அத்தியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வு கட்டுப்படுங்க, அவனுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்க, வலா தவல்லவ் அன்ஹு, அவரை புறக்கணித்து விடாதீர்கள். அப்போ அல்லாஹ் ரசூல் தான் ஆதாரம், அவங்கள தான் கட்டுப்படணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி சொல்லிவிட்டு இதிலேயே தொடர்ச்சியாக சொல்கிறான், வலா தகூலு கல்லதீன காலு சமயனா செவியுற்றோம் என்று சொல்லிவிட்டு வஹும் லா யஸ்மஊன், செவியுறாது போல் நடக்கிறாங்களே, அந்த மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்கிறத வாயில் சொல்கிறீங்க, ஆனால் அதை செவி ஏற்க மாட்டேங்கிறீங்களே, அப்படி கூட்டம் ஆயிராதீங்க என்பதை அல்லாஹ் இதில் வலியுறுத்துகிறான். இதே கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 33வது அத்தியாயத்தில் 71வது வசனத்தில் சொல்கிறான், ஒமை யுத்த இல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறாரோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவர் தான் மகத்தான வெற்றி பெற்றார். மகத்தான வெற்றிக்காகத்தான் மார்க்கத்தில் இருக்கிறோம். மகத்தான வெற்றி என்பது ஆகிரத்தில் உள்ள வெற்றி. மகத்தான வெற்றி பெறுவதற்கு என்னத்தை காரணமாக அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், ஒமை யுத்த இல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும், வேறு யாரையும் இங்கே சொல்லலை. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும், உங்கள் பெரியவர்களுக்கும், உங்கள் முன்னோர்களுக்கும், உங்களுடைய இஜ்மாகளுக்கும் அப்படின்லாம் அல்லாஹ் ரெண்டு தான் சொல்கிறான். ஒமை யுத்த இல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் கட்டுப்படுகிறாரோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார். இந்த 33-71 வசனத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறணும். அதே மாதிரி 47-33 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அதோடு சேர்த்து என்ன சொல்கிறான், உலா துபத்திலோ அமாலக்கும், உங்களுடைய அமல்களை பாழாக்கிறாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டுக்கும் கட்டுப்படலைன்னா பாழாகி போயிடும். அப்போ இந்த ரெண்டு இல்லாத ஆதாரங்களை கொண்டு நம்ம ஒரு சட்டத்தை வகுத்தால் அது அமல் கிடையாது, அமலையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் உலா துபத்திலோ அமாலக்கும், உங்கள் அமல்களை நீங்கள் வீணாக்கிறாதீங்க. அமல் வீணாகாமல் இருப்பதற்கு ஒரே வழி என்னன்னு கேட்டால், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல் தான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க. அந்த ரெண்டுக்குள்ளே தான் குர்ஆன் சுற்றி வருகிறது. அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன வழின்னு சொல்கிற இடத்துல அல்லாஹ் 48-17 சொல்கிறான், ஒமை யுத்த இல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறானோ யுதுஹில்ஹு ஜன்னாத்தின், அவனை சொர்க்க சோலைகளில் அல்லாஹ் நுழைய செய்வான். அப்போ அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவனுக்கு தான் சொர்க்கத்தை தான் இஸ்லாத்தில் இருக்கிறோம்.
இஸ்லாம் மார்க்கத்தில் இருப்பதற்கு காரணம் என்னென்னு கேட்டால் சொர்க்கம் போவதற்கு தான், வேறு எந்த ஆதாயத்துக்கும் இல்லை. அப்போ சொர்க்கத்துக்கு நம்ம செல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னாங்களா இதில் தான் நிற்கணும் என்பதை இங்கேயும் அல்லாஹ் 48:17 வலியுறுத்துகிறான். அதே மாதிரி 49:14 அல்லாஹ் சொல்லிக்கிட்டான், ஒயின் துத்தி உள்ளாக ஒரு ரசூலகு, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்களே ஆனால் லா எழுத்துக்கும் நாமாலிக்கும் செய்யா, உங்களுடைய அமல்கள் எதையும் அல்லாஹ் குறைக்க மாட்டான். வேறு கட்டுப்பட்டால் அழிஞ்சு போயிடும், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டால் உங்கள் அமல்கள் அழியாமல் காப்பாற்றப்படும் என்கிற கருத்தை அல்லாஹ் இங்கே வலியுறுத்துகிறான். அதே மாதிரி 58:13 இதை சொல்கிறான், அத்தி உள்ளாக ஒரு ரசூலகு, அல்லாஹுக்கு ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், இந்த அதுலேயும் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 64:12 சொல்கிறான், வாத்தி உள்ளாக வாத்தி ஒரு ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். ஒயிந்த வல்லைத்தும் புறக்கணித்தீர்கள் என்று சொன்னால் ரசூலுக்கு எடுத்து சொல்கிறது தான் அவருடைய வேலை, உங்களை கட்டாயப்படுத்த முடியாது, உங்கள் இஷ்டப்படி நடந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட அல்லாஹ் இதில் 64:12 சொல்கிறான். இங்கேயும் அல்லாஹ் ரசூலுக்கு அல்லாஹ் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், இவ்வளவு இடத்துல அந்த 2 மட்டும் அல்லாஹ் சொல்கிறோன்னா என்ன அர்த்தம்? இஸ்லாத்தின் ஆதாரம் இந்த 2 தான் அர்த்தம், வேறு எதையும் நம்ம பின்பற்ற முடியாது. அதே மாதிரி வாத்தி உள்ளாக ஒரு ரசூல் அல்லக்கும் துர்ஹமூன் 3:132 சொல்கிறான், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, அப்போ தான் ரஹமத்து வேணும் நமக்கு, அல்லாஹ்வுடைய ரஹமத்து வேணுமாக இருந்தால் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும், அல்லக்கும் துர்ஹமூன், அப்போ தான் ரஹமத் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி ரசூலுக்கு கட்டுப்படுறதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான், 4:81 உமையுத்தி இல்லாஹ ரசூல உமையுத்தி ரசூலை, யார் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறானோ ஃபகத் அத்தா அல்லாஹ், அவன் அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்பட்டான். அப்போ ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டீங்கன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மாதிரி என்று சொல்லி, அப்போ ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டோம்னு சொல்கிறாங்களா, அந்த கூட்டத்துக்கு ஒரு மறுப்பாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் பின்பற்றுவதற்கு உரியது ரசூல் தான், கட்டுப்படுவது ரசூலுக்கு தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். 3வது ஆளுக்கு இடம் இல்லை. அதே மாதிரி 24:56 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, லஅல்லக்கும் துர்ஹமூன், அப்போ தான் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அதே மாதிரி மறுமையில் நல்லடியார்கள் சொல்கிற வாக்கு மூலத்தை இதில் சொல்லி காட்டுகிறான். 3:53 ரப்பனா இறைவா ஆமன்னா பிமா அன்சல்த, நீ அருளியதை நம்பினோம், அருளியதுனா குரான், நீ அருளியதை நம்பினோம், ஒத்தபான ரசூலையும் பின்பற்றினோம், பக்குத்துபனா மாஷா இதீன், சாட்சி சொல்லக்கூடியவர்களோடு சேர்த்து எங்களை நீ பதிவு செய்வாயாக அப்படின்னு நம்மளை துவா செய்ய சொல்கிறான்ல. என்ன துவா செய்ய? 2 விஷயத்தை சொல்ல சொல்கிறான். ஒன்று, நீ இறக்குனதை நம்பணும், இறக்குனதுங்கிற குரான், நீ எதை இறக்கினாய் அதை நம்பினோம், மேலும் ஒத்தபான ரசூலையும் பின்பற்றினோம், அதனால் நான் கரெக்டாக இருக்கிறோம், எங்களை நல்லவர்கள் லிஸ்ட்டில் சேர்த்துக்க என்று அல்லாஹ் துவா செய்ய சொல்கிறான். அப்போ 2 தான் பேசிக், அல்லாஹ் அருளியதை ஏற்றுக்கொள்வது, ரசூலை பின்பற்றுவது தான் பேசிக் என்று இதில் காட்டுகிறது. அதே மாதிரி 24:51 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமா காண கவுலல் மூமினீன இதா தூ இலல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலின் பக்கம் மூமின்கள் அழைக்கப்படுவார்களே ஆனால் யஹ்கும் பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பதற்கு அழைக்கப்பட்டால் அவங்க கூட அவங்க சொல்ல வேண்டும், சமயனா வாத்தானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம், இவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். அப்போ அல்லாஹ் சொன்னதை கேளுங்கன்னா சரின்றணும், ரசூல் சொன்னதை கேளுங்கன்னா சரின்றன்னு, இல்லை அவர் வேறு மாதிரி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னா முடிஞ்சு வச்சுக்கதை, வெற்றி பெற முடியாது. அது 24:51 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி உமையுத்தி இல்லாஹ ரசூல, யார் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுகிறானோ இப்போ உலாய்க்கு ஹுமுல் ஃபாயிசூன், அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள், வெற்றிக்கு தான் அம்புட்டுமே. அதை சொல்லும்போது 2 தான் எல்லாம் சொல்கிறான் 24:52. அதே மாதிரி 3:32 அல்லாஹ் கடுமையான வார்த்தையை சொல்கிறான், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படலைன்னா அவங்க காஃபிர் ஆயிடுவாங்கங்கிற அளவுக்கு வாசகத்தை யூஸ் பண்ணுறான். எப்படி? கூல் நபியை சொல்லுங்கள், அத்தி உள்ளாக ஒரு ரசூலை, அல்லாஹுக்கும் ரசூலும் கட்டுப்படுங்கள், பொயின் தவல்லவ், அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆனால் பொன்னல்லாஹ் லா யுஹிப்புல் காஃபிரீன், காஃபிர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதாவது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாதவங்க காஃபிருங்கிறான். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, கட்டுப்படலைன்னா காஃபிராக போயிடுவீங்க, காஃபிர்கள் நல்லா விரும்ப மாட்டான். அப்போ எவ்வளோ கடுமையான ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படலைன்னா காஃபிர் கிடையாது. அப்போ 3:32 நம்ம அதை பார்க்குறோம். அதே மாதிரி இதை பல தடவை பயான்களில் நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அதில் என்ன, நரகத்தில் தூக்கி போடப்படும் பொழுது என்ன சொல்லுவாங்க, நரகத்தில் போடுறதுன்னா இது முஸ்லீம்களாக உள்ளவங்க தான். காஃபிர் நரகத்தில் போகிறது அவன் குஃபுருக்காக வேண்டிய போயிடுவான், முஷ்ரிக்கு நரகத்தில் போகிறது முஷ்ரிக்குக்காக வேண்டிய போயிடுவான். முஸ்லீமாக இருந்துக்கிட்டு அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கிட்டு பின்பற்றாமல் இருக்காங்கல்ல, வேறு ஆளுக்களை பின்பற்றாங்கல்ல, அவங்கள பற்றி தான் இது பேசுகிறது.
பின்னாடி உள்ள வாசகத்திலேருந்து இதனுடைய அர்த்தத்திலேருந்து நீங்கள் விளங்கிக்கலாம். யோமத்து கல்லபு உஜூகும் பின்னார், அவங்களுடைய முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும் பொழுது யகூலுன சொல்வார்கள், யாழை தன அத்தான அல்லாஹ் அத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடாதா, ரசூலுக்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடாதா. அப்போ நரகத்தில் போட்டு நம்ம விளங்குது, நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாதனால தான் இங்கே வந்துட்டோம், ரசூலுக்கு கட்டுப்படாத காரணத்தில் இங்கே நரகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ இது முஸ்லீம் தான், பேர் தான் இங்கே முஸ்லீம்கள் இப்போ செல்வார்கள் என்பதற்கு தான் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். அப்போ நரகத்தில் போடும்போது தான் தெரியுது நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படலையே, வேறு யார் கட்டுப்பட்டோம். காலு, மேலும் சொல்வார்கள், ரப்பனா இறைவா, இன்னா அத்தானா சாதத்தனாவ குபரா ஆனா, எங்கள் தலைவர்கள் பெரியார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், பலனுன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் அப்படின்னு புலம்புவார்கள். அப்போ யார் அல்லாஹ் ரசூல் அல்லாமல் வேற ஆள் பேச்சை கேட்டால் நரகத்தில் போட்டு புரட்டப்படணும் நடந்ததா இல்லையா? அப்போ எப்படி ஆதாரமாக்குறது? மார்க்கத்தில் ஒன்றை சொல்வதற்கு அவர் சொன்னார் இவர் சொன்னார் அதை தானே கண்டிக்கிறான்ல. அல்லாஹ் சொன்னார் ரசூல் சொன்னார்னு சொல்கிறோமே தவிர வேற ஒன்றை நீ காட்டினேன்னு சொன்னால் நரகத்தில் போடுவேன். நரகத்தில் போடும்போது அவனுக்கு விளங்கிக்கணும். சும்மா அதுக்கு போடுவான்ல, சும்மா போட மாட்டான், அது காரணத்தை சொல்லித்தான் போடுவான். இன்னென்ன குற்றம் நீ செஞ்சால் அதுக்கு தான் நரகம்னு போடுவான். அப்போ இவங்களுக்கு என்ன குற்றப்பத்திரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது? முன்னோர்கள் பெரியார்களை நீங்கள் பின்பற்றிய காரணத்தினால் நீங்கள் உங்களுக்கு நரகம்னு அங்கே போடப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, எப்படி நரகத்தில் கிடந்துக்கிட்டு சொல்கிறான், ரப்பனா எங்கள் இறைவா, இன்னா நாங்கள் அத்தானா கட்டுப்பட்டோம், சாதத்தனா எங்கள் செய்துமார்கள், சாதத்தனா செய்யுதுக்கு பன்மை, எங்கள் தலைவர்களுக்கும், குபரா ஆனா எங்களுடைய பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோம், அலல்னூனா எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், அசபீல பாதையை நேர்வழியை கெடுத்து விட்டார்கள், ரப்பனா எங்கள் இறைவா ஆத்திகம் லேஃபேனி மினல் அதாப், அவங்களுக்கு 2 மடங்கு வேதனை கூட, எங்களை கொண்டா நரக தள்ளிவிட்டாங்க, யாரை நம்பி நாங்கள் வழிகட்டோமோ அவங்களுக்கு டபுள் மடங்கு வேதனையை கொடு என்று சொல்லி பிரார்த்தனை செய்வார்கள்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரசூல் அல்லாதவங்களுக்கு கட்டுப்பட்டால் அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். மார்க்கத்தில் ஒன்று சொல்லும் பொழுது இந்த ஆதாரம் அந்த ஆதாரம் எதையாவது நீங்கள் ஆதாரமாக காட்டினீங்கன்னு சொன்னால், அவங்க பெரியார்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மகான்களாக இருந்தாலும் சரி, அவங்கள கொண்டாந்து நீங்கள் காட்டினீங்கன்னு சொன்னால் அதனுடைய ரிசல்ட் என்ன? நரகம். நரகத்துக்கு வந்ததுக்கே காரணம் இதுதான். எதனால் நரகத்துக்கு வந்தோம் என்றால் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டிருக்காமே, கட்டுப்படாமல் போயிட்டோமே, பெரியார்களுக்கும் தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டோமே, அவங்க நம்மளை வழிகெடுத்துட்டாங்களேன்னு புலம்புவார்கள்ங்கிறது இது வரைக்கும் சொன்னதில் இது கடுமையான எச்சரிக்கை. இது ஒன்று போதும். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான் 42:21 கேட்குறான், அம்லகும் சுரக்காவு, இவர்களுக்கு பங்காளிகள் இருக்கிறார்களா? ஷர உலகம் என தீனி, மார்க்கத்தில் ஒன்றை உண்டாக்குவதற்கு பங்காளிகள் இருக்கிறார்களா? மாலம் ஏதனில்லாஹு பிஹில்லாஹு, அல்லாஹ் எதற்கு அனுமதி கொடுக்கவில்லையோ அந்த ஒன்றை மார்க்கமாக்குவதற்கு பங்காளி இருக்கிறார்களா? நாங்கள் அனுமதிக்காத ஒன்றை மார்க்கமாக்குறதுக்கு உனக்கு பங்காளி இருக்கிறாங்களா? நல்லா கேட்குறான். அப்போ நான் தானப்போ உண்டாக்கணும், நாங்கள் அனுமதி கொடுக்காத ஒன்று இன்னொருத்தன் உண்டாக்குவான்னு நம்புறீங்களே, அப்படி ஒன்று இருக்குதான்னு நல்லா கேட்குறான். அப்போ இது லாலிமீன் குற்றம் அநியாயக்காரன்லாம் இதை சொல்லி காட்டுறான் 42:21. அதே மாதிரி நீங்கள் அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒன்றை ஆதாரமாக ஆக்குனீங்கன்னு சொன்னால், ஆதாரமாக ஆக்கி அதன்படி ஒரு சட்டத்தை இயற்றினீங்கன்னு சொன்னால் அதுக்கு உள் அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறேன்னு அர்த்தம். அதான் எதாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டான், ரசூலும் சொல்லிவிட்டாங்க, அதில் இல்லை ஒரு பெரியார் சொன்னார்னு ஒன்று உண்டாக்குறீங்க. அப்படின்னா என்ன இதுக்கு அர்த்தமாகுது? இவருக்கு இவர் சொன்ன விஷயம் அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், தீனை பற்றி அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோன்னு அர்த்தம் வருதான். அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இப்படி குல் நபி நீங்கள் கேளுங்கள், அது அல்லிமூன் அல்லாஹ் பிதீனிக்கும், உங்களுடைய தீனை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? அல்லாஹு யாலும் மாஃபி சமாவாத்தி மாஃபில் அர்து, வானங்களில் உள்ளதையும் பூமியில் அல்லாஹ் அறிகிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? அப்போ நம்ம குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒன்றை மார்க்கம்னு ஆக்கணும் என்று சொன்னால் அல்லாஹ் அதை சொல்லலேண்டு ஆகுது, அல்லாஹ்வுக்கு தெரியலேண்டு ஆகுது, நம்ம தான் அதை உண்டாக்குறோண்டு ஆகுது. அதுதான் நல்லா கடுமையாக கேட்குறான், நீங்கள் எனக்கு மார்க்கம் சொல்லி தர்றீங்களா? அப்படி ஆயிரும். நமக்கு மார்க்கத்தில் சட்டம் எடுக்கும் பொழுது குர்ஆனில் இருக்க ஹதீஸில் இந்த நூல் பிடிச்ச மாதிரி நிற்கணும். ஒரு ஸ்டெப்பு நவண்டோம்னு வைங்க, இந்த அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குற குற்றம் ஆயிரும் என்றதை 49:16 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி கேட்டுக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்குறான், சில அது ஹலால் இது ஹராமு, இது ஷாபிக்கு ஹலால் ஹனபிக்கு ஹராமுன்றலாம் என்ன செய்கிறாங்க, ஹலால் ஹராமில் வாயில் வந்தபடியெல்லாம் பேசுகிறார்கள். அதுக்கு அல்லாஹ் கேட்குறான், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், அராய்த்தும் மா அன்ஸலல்லாஹு லக்கும் மின் ரிஸ்கின், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ரிஸ்கை இறக்கி வைத்திருக்கும் பொழுது இப்போ ஜால்த்தும் மின்ஹு, அதிலிருந்து நீங்கள் ஆக்கி விடுகிறீர்கள் ஹராமன் ஹலாலன், ஹராமே ஹலாலை நீங்கள் ஆக்குறீங்க. நான் ரிஸ்கை இறக்கியிருக்கிறேன், ஹராம்னா நான் தான் சொல்லுவேன், நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ ஜால்த்தும் மின்ஹு,
அதிலிருந்து நீங்கள் ஆக்கி கொள்கிறீர்கள் ஹராமன் ஓ ஹலாலான், ஹராமை ஹலாலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்கிறீங்க. குல் நபியை நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் அதினலக்கும், அல்லாஹ் தான் உங்களுக்கு அனுமதி கொடுத்தானா, அலல்லாஹி தப்தரும், அல்லா மேலே இட்டு கட்டுறீங்களா? அப்போ ஹலால் ஹராம்னு சொன்னால் அல்லாஹ் தான் அனுமதி கொடுத்தானான்னு போய் கேட்கணும், ஆதாரத்தை சொல்லு. அப்போ நீங்கள் ஹலால் ஹராம் ஆக்குறது இபாதத்தில் கூட இது வராது. திங்கிற உலகப் பொருள்களை பயன்படுத்துகிற விஷயத்துக்கு தான் ஹலால் ஹராம் வரும். அதில் கூட அதிகாரம் கொடுக்கலாம். இல்லை, நான் ரிஸ்க்கை படைச்சிருக்கிறேன், அதில் எது கூடாதோ அதை நான் சொல்லிடுவேன், எது கூடுமோ அதை நான் தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க, நான் இறக்குன ரிஸ்கிலேயே இது ஹராமுங்கிறீங்க, இது ஹலாலுங்கிறீங்க, இப்படி சொல்கிறீங்களே, இதுக்கு நான் தான் அனுமதி கொடுத்தேன்னா? அப்போ இந்த கேள்வி நம்ம கேட்க மாட்டேங்கிறாங்க. அஜர்த்துமார்கள்ட்ட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அல்லாஹ் அனுமதி கொடுத்தானா அலல்லாஹி தப்தரும், அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறீங்களா? 10:59 அல்லாஹ் கேட்டுக்கிறான். அதே மாதிரி மூமினார்களுடைய பண்பை, நிறைய பண்புகளை சொல்லி காட்டும்போது அதில் இறுதியான ஒரு பண்பால் என்ன சொல்கிறான்னு கேட்டால், யுத்தியூன அல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ உலாயிக்க ஸயர்ஹமுஹுமுல்லா, அவர்களுக்குத்தான் அல்லாஹ் ரஹமத் செய்வான், அருள் புரிவான் என்று 9:71 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவங்க, உமை யுத்தி இல்லாஹ வர் ரசூல, அல்லாஹ் ரசூலுக்கு யார் கட்டுப்படுகிறானோ இப்போ உலாயிக்கமா அல்லதீன் அன்னமல்லாஹு அலைஹிம், யாருக்கு அல்லாஹ் பாக்கியம் புரிந்தானோ அவர்களோடு இருப்பார்கள். மினன் நபியின ஓ சித்திகீன ஓ சுகதாய் ஓ சாலிஹீன், நபிமார்கள், சித்திகீன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்களோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்ம மறுமையில் அப்படி இருக்க விரும்புகிறோம்ல. நபிமார்களோடு இருக்கணும், சித்திகீன்களோடு இருக்கணும், ஷஹீதுகளோடு இருக்கணும், நன்மக்களோடு இருக்கணும் என்று ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் அதுக்கு கண்டிஷன் உமையுத்து இல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுகிறானோ அவனுக்கு தான் அது கிடைக்கும் என்று 4:69 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் குர்ஆனுடைய, இது எல்லாமே ஒரு கருத்தை சொல்கிறதுனால வேகமாக சொல்லி முடிச்சாச்சு. நீங்கள் இந்த ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு நீங்களே என்ன சிந்தித்து பார்க்கணும், எதுக்கு நிறைய அள்ளி போடுறோம் என்று கேட்டால், இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் கூட அவங்க தடுமாறி நிற்கிறாங்களே, எதுக்காக வேண்டி ஒரு ஆளை நம்ம ஏற்றுக்கிறோன்னு? அவர் மனிதர், நம்மளும் மனிதர், பெரியவர்கள் எவராக வேண்டாலும் இருக்கட்டும், அவரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட கடமைப்பட்டிருக்கிறாரு. அவர் தப்பு செஞ்சாலும் நல்லா தண்டிப்பான், நம்ம செஞ்சாலும் தண்டிப்பான், அவருக்கு வகி வராது. அவர் சொன்னது எது கேட்கணும்? நானும் அடிமை, அவர் அடிமை தானே, சிறந்த அடிமையாக இருந்துட்டு போகிறாரு, அதனால் அடிமை இல்லைன்னு ஆயிருமா? இதை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பெரியார் சொன்னால் சரி, சஹாபி சொன்னால் சரி, ஈஜ்மா சொன்னால் சரி, முன்னோர்கள் சொன்னால் சரி, சலஃப சாலிஹீன்கள் சொன்னால் சரின்னு அதெல்லாம் மார்க் ஆதாரம் ஆக்கினார்கள்ட்டு சொன்னால், இவ்வளோ ஆதாரங்கள் நம்ம என்ன பண்ணுறது? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, வேறு யாரும் கட்டுப்பட்டால் நரகத்துக்கு போயிடுவீங்க என்று சொல்லக்கூடிய இந்த வசனங்களை எல்லாம் நம்ம என்ன செய்வது? இதெல்லாம் குர்ஆனுடைய எச்சரிக்கைகள். ஹதீஸுகளில் இந்த மாதிரியான இந்த 2 தான் அடிப்படைங்கிறதுக்கு ஹதீஸுகள்லேயும் நிறைய இருக்கிறது. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, இந்த நம்பர்களில் முஸ்லீமில் வித்தியாசம் வர நம்பர் நம்ம சொல்கிறது ஏன்னு கேட்டால், அது ஒருத்தர் கூட கேள்வி கேட்டிருந்தார், புகாரிக்கு நம்பர் சொல்கிற மாதிரி மற்ற கித்தாபுக்கும் நம்பர் சொல்லுங்கண்டு. நம்பர் சொல்கிறதுல பிரச்சனை இல்லை. புகாரியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ஃபத்துஹுல் பாரி எடிஷன் என்பதை தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் உள்ள நம்பரை நம்ம ஈஸியாக ஃபத்துஹுல் பாரி எடிஷன் கம்ப்யூட்டரில் எடுத்துடலாம். நம்ம தமிழில் சொல்கிறதும் அவங்க தமிழில் அரபியில் நம்பர் சொல்கிறதும் அவங்க சொல்கிற நம்பர் ஒத்து வந்துடும். முஸ்லீம்ங்கிற நூலை பொறுத்த வரைக்கும் அது ஏராளமான பிரதிகள் இருக்கிறது. அதில் எந்த பிரதியை அவங்க தமிழாக்கம் பண்ணாங்க நமக்கு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை, எந்த பிரதியை வச்சு தமிழாக்கம் பண்ணாங்கன்னு. அப்போ ஒரு நம்பரை எடுத்து காட்டுறதா இருந்தால் நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு 7-8 சாஃப்ட்வேர் முஸ்லீமுக்கு நம்மள்கிட்ட இருக்கிறது. அதில் எந்த நம்பரோடையும் அவங்க நம்பர் ஒத்து போக மாட்டேங்குது. அவங்க இந்த ரஹ்மத் ட்ரஸ்ட் வெளியிட்டாங்க இல்லையா, அதனால் அந்த எடிஷன் எதுங்கிற ஆளுமையான்னு சொல்லி உலகம்லாம் ஒத்துக்கொண்ட ஒரு நம்பர் இருக்குது, அதை போடலை. அவங்க ஏதோ ஒரு எடிஷன் புஸ்தகம் கிடைச்சிருக்கு பொழுது அதை நம்பரை வச்சு என்ன செய்கிறாங்க, போட்டு விட்ருக்குறாங்க. அதனால் நம்ம ஒரு நம்பரை சொன்னோம்னா அந்த நம்பர் மாறுபடும். அதனால தான் முஸ்லீமுக்கு நம்ம என்ன செய்கிறதில்ல, நம்பரை புகாரிக்கு மட்டும் தான் நம்பர் சொல்லுவோம். மற்ற நம்பர்கள் எல்லாம் தமிழாக்கத்தில் போட்டிருக்கிறாங்களோ அந்த நம்பரோடு மேட்ச் ஆகாது. சில நம்பர்கள் முன்ன பின்ன அதில் வரும், அதுக்காக நம்பர் சொல்கிறதில்ல. சரி, அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க முஸ்லீமில், மன் அமில அமலன், எவன் ஒரு அமலை செய்கிறானோ, லைஸ அலைஹி அம்ருனா, அதன் மீது நம்முடைய கட்டளை இல்லாமல், அது குறித்து நம்முடைய அம்ருனா ஆர்டர், என்னுடைய ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய ஆர்டர் இல்லாமல் ஒரு அமல் செய்தானேயானால் ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும், நிராகரிக்கப்படும், தூக்கி வீசப்படும், மறுக்கப்படும். அப்போ இது ஒரு இஸ்லாத்தினுடைய பேசிக் இது சொல்லி காட்டுது. அதாவது ஒரு அமலை நீங்கள் செய்கிறீங்க, அதுக்கு நான் தான் ஆர்டர் பண்ணணும். ரசூல்லா பண்ணுவாங்க, அல்லாஹ் பண்ணுவான், அல்லா ரசூல் பண்ணுவாங்க. ரசூல் பண்ணாலும் சுயமாக பண்ண மாட்டாங்க, அல்லாட்ட வகையில் பண்ணுவாங்க. அப்போ எந்த ஒரு நீங்கள் அமலை செஞ்சாலும் அதை செய்யுங்க நான் சொல்லியிருக்கணும்.
நான் சொல்லாத ஒன்றை நீங்கள் அமல்னு செஞ்சீங்க என்று சொன்னால் ஃபஹுவரத்துன் தூக்கி எறியப்படும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பிறகு ஒரு விஷயத்தை சொன்னது முஸ்தகப்புன்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்னப்பா ஆதாரம்னு கேட்டால் அந்த அவர் இந்த இமாமு சொன்னார், இந்த பெரியவர் சொன்னார், இப்படி தான் உமர் சொன்னாங்க, அபூபக்கர் சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ரசூல்லா ஆர்டர் பண்ணணும் உங்களுக்கே தெரியுது. ரசூல்லா ஆர்டர் பண்ணலைன்னு சொன்னால் அது ரத்தில் செய்யப்படும். யாரை உண்டாக்கிட்டு போகிறாங்களே? ரசூல்லா அதுக்கு சொல்லித் தரலன்னு சொன்னால் அது எவர் உண்டாக்கி இருந்தாலும் ரத்து தான். விதிவிலக்கு எங்கே இருக்கான்னா இல்லை. மண் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா, எதன் மீது நம்முடைய அம்ரு கட்டளை இல்லையோ அந்த ஒரு அமலை ஒருவன் செய்வானேயானால் ஃபஹுவ ரத்துன், அது மர்தூதுன், ரத்துன்னா மஸ்தரு, மர்தூதுன்னு அர்த்தம், ரத்து செய்யப்படும் அப்படின்னு முஸ்லீமில் வர ஹதீஸ். புகாரியில் 456வது ஹதீஸில் வருகிறது. என்ன வருது? அது கடைசியில் வரும். என்ன வருதுன்னு கேட்டால், மனிஷ்தரத்த ஷர்தன் லைசபி கிதாபில்லா, அல்லாவுடைய கிதாபில் இல்லாத ஒரு விதிமுறையை ஒருவன் உண்டாக்கினானேயானால் ஃபலைசலஹு, அவனுக்கு அந்த ரைட்டு கிடையாது. ஓ இனிஷ்தரத்தை மேத்த மர்றா, 100 தடவை அந்த ஷர்த்தை சொன்னாலும் சரி அது செல்லாது. எந்த ஒரு ஷரத்தை விதியை போடுறா இருந்தாலும் அல்லாவுடைய கிதாபில் இருக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுவும் அந்த கருத்தை தான் நமக்கு என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் என்ன? குரான், அதாவது குரான் ஹதீஸ் இந்த ரெண்டை தான் இஸ்லாமிய சட்டத்தை உருவாக்குவதற்கு பேசிக்காக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு அல்லாத எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்யாது, அது செல்லாது. இதை விளங்கிக்கிறோம். இது எல்லாமே ஒரு விஷயம். இப்போ சொன்னது பூராவுமே அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு நிறைய ஆதாரம் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு வசனத்தையும் ஒரு நாள் பாடமாக நம்ம விளக்கலாம். ஆனால் எல்லாம் ஒரு கருத்து தானே சொல்லுது, அது ரிப்பீட் மாதிரி தான் போகும். அதனால் என்ன செய்ய, நம்பரை போட்டு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அந்த நம்பரில் உள்ள வசனங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தாலேயே அல்லாஹ் ரசூலுக்கு தான் கட்டுப்படணும், வேறு ஒன்று கிடையாதுன்னு விளங்கிக்கிறவங்க. அடுத்து விளங்குற முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கம் இருக்குல்ல, அது ஒரு மார்க்கம் தானே. இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கம். எப்போ ஒரு மார்க்கமாக இருக்கு என்றால், ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவெடுத்தால் தான் ஒரு மார்க்கமாக இருக்கும். நம்ம பல அறிஞர்களை வைத்து முடிவெடுத்தோம் என்று சொன்னால், எனக்கு பிடித்த ஒரு சஹாபி சொன்னார் என்று நான் ஒன்றை எடுத்துக்கொள்வேன், உங்களுக்கு பிடித்த சஹாபி வேறு ஒன்று சொல்லியிருப்பார், அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இன்னொருத்தரை தங்களுக்கு பிடிச்ச இமாம் சொன்னார் என்று அவர் ஒன்று சொல்லுவார், அதை அவர் எடுத்துக்கொள்வார். இப்படி எடுத்துக்கொண்டால் தீனு ஒன்றுங்கிறது இருக்குமா, பல தீன் ஆயிருமா? தீன் பலதாயிருமில்ல. நான் இதை முஸ்தகப்பும்பேன், அவர் சுன்னத்தும்பார், அவர் மக்கூருகும்பார், அவர் ஹராமும்பார், அவர் இன்னொரு ஹலாலும்பார். அப்போ தீனு நிறைய போயிடுத. அல்லாஹ் என்ன சொன்னால் ரசூல் சொன்னாங்கன்னு வந்தால் வராது, ஒரே மாதிரியாக போயிடும். மிகச்சில விஷயங்களில் புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட தவறுனால ஒரு 2 கருத்து வரலாம், சிந்தித்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து நம்ம அதில் சரியானதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் எதை வேண்டாலும் ஆதாரமாக்கலாம், ஆதாரம் நிறைய இருக்குது அப்படின்னு ஆகிட்டிங்கன்னா எல்லா மனிதரும் ஒரே மாதிரி சொல்லியிருப்பாங்களா? சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறாங்க, சஹாபி எல்லோரும் ஒரே மாதிரியாக சொல்லியிருப்பாங்க, பல மாதிரி சொல்லியிருப்பாங்க. இமாமுல் எல்லோரும் ஒரே மாதிரியாக சொன்னால் 4 மதுஹபியாக வந்துச்சு. அபூ ஹனீஃபா சொன்னதுக்கு மாற்றமாக சொன்னதுனால தான் மாலிக்கு வந்தார், மாலிக்கு மாற்றதுனால தான் ஷாஃபி வர்றாரு, ஷாஃபிக்கு மாற்ற தான் ஹம்பலி வர்றாரு. எல்லாம் மாற்றி தானே சொல்கிறாங்க. அப்போ தீன் வேறையாக போயிடுதில்ல. ஷாஃபிக்கு இது ஹலாலு, ஹனஃபிக்கு இது ஹராமுன்னா ஹலால் ஹராம் 2ஆக போச்சா, தீன் 1 2? ஹலால் ஹராமும் 2 ஆகிடுமே. ஆனால் அது ஒரு தீனா 2 தீனா? அப்போ இஸ்லாத்தின் இந்த ஒரு அடிப்படை மனசில் வச்சுக்கிறணும். குர்ஆன் மட்டும்தான் அடிப்படை என்பதற்கு ஒரு ஆதாரம் என்னென்னு கேட்டால், அத்தீனு வாஹிதுன், தீன் என்பது ஒன்று தான். தீன் ஒன்று தான்ங்கிற கோணத்தில் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா அது நீங்கள் யாரையும் ஆதாரம் ஆக்க மாட்டீங்க. எதையெல்லாம் நீங்கள் ஆதாரத்தை கூட்டிக்கிட்டே போகிறீங்களோ அப்போ தீனு பல தீனாயிரும். பேர் முஸ்லீம்னு ஒரு அட்டத்தில் இருப்பமே தவிர அவன் ஒரு தீனாக இருக்குது, இவனுக்கு ஒரு தீனாக மாறிவிடும். அதனால் அதை அல்லாஹ் சொல்லும் எப்படி செய்கிறான்னு கேட்டால், குர்ஆனில் 653 சொல்கிறான், அன்னஹாதா, உறுதியாக இது என்றால் நான் சொல்கிற இந்த போதனை, நான் காட்டிய இந்த வழி, இது சிராத்தி, இதுதான் என்னுடைய பாதை, முஸ்தகீமன், நேராக இருக்கும் நிலையில் உள்ள என்னுடைய பாதை, ஃபத்தபிஊஹு, அந்த ஒரு பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள், ஒலா தத்தபியூ சுபுல, சுபுல் என்பது பன்மை, சபில் என்றால் பாதை, சுபுல் என்றால் பாதைகள், பல பாதைகளை பின்பற்றிடாதீங்க. உலா தத்தபி பின்பற்றி விடாதீர்கள், அசுபுல, அது பல பாதைகளை பின்பற்றி விடாதீர்கள்.
அப்படி பின்பற்றினால் ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அவனுடைய ஒரு பாதையை விட்டு உங்களை பிரித்து விடும். பல பாதையை நீங்கள் பின்பற்ற போனீங்கன்னா அந்த ஒரு பாதையை விட்டுருவீங்க. அல்லாஹ் ரசூலோடு நிற்காம அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு வந்தால் பல பாதை நீங்கள் பின்பற்றிடாதீங்க. பின்பற்றினா என்னவாயிரும், அதில் தான் போயிட்டுருப்பீங்களே தவிர இது போயிடும். அப்போ வண்ணஹாதா, இது சிராத்தி, என்னுடைய ஒரே வழி, முஸ்தகீமன், நேரான ஒரே வழி இதுதான், ஒரு வழி தான் இது. நான் என்ன சொல்கிறேனோ ரசூலுல்லாஹை பற்றி சொல்கிறான்ல, அது என்னுடைய ஒரே வழி தான். அதனால் ஃபத்தபிஊஹு, அந்த ஒரு வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஊ சுபுல, பல வழிகளை பின்பற்றாதீர்கள். பல வழி பின்பற்றினா என்ன கதி ஏற்படும், ஃபத்தஃபர்ரக பிக்கும், அது உங்களை பிரித்து விடும், அன் சபீலிஹி, அவனுடைய ஒரு வழியை விட்டும். பல வழி சென்றால் ஒரு வழியை விட்டு உங்களை பிரித்து விடும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இதை வந்து ஒரு வசியத்தை சொல்கிறான். தாலிக்கும், இதை வஸ்ஸாக்கும் பிஹி, இதைத்தான் உங்களுக்கு அல்லாஹ் வசியத்து செய்கிறான். வசியத்துன்னா மரண சாசனுக்கு சொல்வது, அதுக்கு அல்லாஹ்வுக்கு மரணம் வராது, முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறான்னு அர்த்தம். வஸ்ஸாக்கும் பிஹி, இதைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு வந்து வலியுறுத்தி சொல்கிறான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்கள் ஆவதற்காக வேண்டி வலியுறுத்துகிறான். அப்போ இறையச்சமுடையவர்கள் ஆவதாக இருந்தால் அதுக்கு பல வழி செல்லக்கூடாது. பல வழி எப்போ செல்வோம், பல ஆதாரங்கள் வந்தால் பல வழி போயிடுவோம். பலரை வழிகாட்டி எடுத்துக்கொண்டால் பல வழி போயிடுவோம். ஒருவரை மாத்திரம் வழிகாட்டியாக கொண்டால் ஒரு வழி போவோம். அப்போ ஒரு தலைவரை வழிகாட்டியாக கொண்டால் ஒரு வழியில் நிற்போம். பலரை வழிகாட்டியாக கொண்டால் பல வழிக்கு போயிடுவோம். அது போகாதீங்கிறான். அப்போ தீன் ஒன்றுங்கிறது எப்படி சொல்கிறான்ல, பல வழி, சுபுலுக்கு இப்போ சுபுலுன்னு பன்மையாக போட்டு பல வழிகளில் செல்லாதீர்கள், ஒரே வழியில் நில்லுங்க. குரானில் இருக்க ஹதீஸில் இருக்க ரெண்டும் சேர்ந்து ஒன்று தான், வஹி. ரெண்டுக்கு சேர்த்து ஒத்த வார்த்தை சொல்ல வஹியில் இருக்குதா ஏற்றுக்க, வஹி இல்லையா தூக்கி போட்டுரு அப்படிங்கிற விளங்குதா இல்லையா? அப்புறம் எப்படி வந்து மார்க்க சட்டம் உண்டாக்குவதற்கு வேறு ஒன்று ஆதாரமாக இருக்க முடியும்? இது 653 153 சொல்லிட்டானா. அதே மாதிரி வந்து 659 அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும், யார் தங்களுடைய தீனை பலவாறாக பிரித்து விட்டார்களோ, ஓ கானு ஷியஅன், பல குழுக்களாக மாறிவிட்டார்களோ, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன், அவர்களில் உமக்கு எந்த விதத்திலும் நீ சேர்ந்தவர் இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையும். லஸ்தனா, நீ ரசூலுல்லாஹ் சொல்கிறான், லஸ்த நபியே நீர் ஆக மாட்டீர், மின்ஹும் அவர்களில் ஆக மாட்டீர், ஃபீ ஷைஇன் எந்த விஷயத்திலையும் நீ ஆக மாட்டீர்னா என்ன அர்த்தம், தீனை பிரிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும், தீனை யார் பிரிக்கிறார்களோ, தீனை பிரிக்கிறேன்னு என்ன அர்த்தம், எனக்கு இது உனக்கு அது, அதான் பிரிக்கிறது. தீனை பிரிக்கிறேன்னு அர்த்தம், எனக்கு இது ஹலால் உனக்கு ஹராம், எனக்கு தான் இது ஃபர்லு உனக்கு இது சுன்னத்து என்று இந்த மாதிரி வந்து தீனை பிரித்து எனக்கு இது சுன்னத்து உனக்கு பிதஅத்து இப்படி பிரித்தாங்கன்னு சொன்னால் இவங்க யாராயிடுறாங்க, ரசூலுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள். இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும், தங்களுடைய தீனை யார் பிரித்து விடுகிறார்களோ, கானு ஷியஅன், பல ஷியா கூட்டங்களாக மாறிவிட்டார்களோ, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன் எந்த விஷயத்திலும் நீர் அவர்களை சேர்ந்தவர் இல்லை, நபிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. தீனை பலவாறாக பிரித்தாங்கன்னு சொன்னால் அது வேறு தீன், அது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத சொல்கிறாங்கன்னு அர்த்தம். முகமது நபிக்கு சம்பந்தம் கிடையாது. இன்னமா அம்ருஹும் இலல்லா, அவங்கள பற்றிய முடிவு அல்லாவின் கையில் தண்டிப்பேங்கிறான். அது பல மாதிரி பிரிச்சுக்கிட்டு போனாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். அப்போ எப்படி இன்னொன்று ஆதாரம், தீனை பிரிக்கிறதுன்னு வேலை இது. ஆதாரங்கள் நீங்கள் வந்து வஹியை தவிர வேறு ஆதாரம் காட்டினீங்கன்னா பிரிஞ்சிருமே, பிரிக்கிறது குற்றம் பூரா, அதுக்கு நபிக்கு சம்மந்தம் இல்லைங்கிறானா அப்படிங்கிறத விளங்கணும். அதை ஒரு அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 30-32 சொல்லி காட்டுகிறான், வலா தக்கூனும், நீங்கள் ஆகிவிடாதீர்கள், மினல் முஷ்ரிக்கீன், நம்மளை தான் சொல்கிறான், முஸ்லீம்களை தான் பார்த்து சொல்கிறான், நீங்கள் முஷ்ரிக்குகளில் இணை கற்பிக்கிறார்கள் ஆயிராதீங்க. நம்ம எப்படி இணை கற்பிக்கிற ஆள் ஆகும் அப்படின்னு கேட்டால், இணை கற்பித்தலுக்கு விளக்குறான்ல எப்படி, மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும், தீனை பிரித்தார்களே அவர்கள் ஆகிவிடாதீர்கள். தீனை பிரிக்கிற முஷ்ரிக்கு, அதாவது தீனை வந்து எனக்கு இது உனக்கு ஹலால் உனக்கு ஹராம்னு எப்போ சொல்கிறாங்களோ, எனக்கு அவர் ஆதாரம் உனக்கு இவர் ஆதாரம்னு சொல்கிறார்களோ அவர்கள் தீனை பிரிக்கிறார்கள். தீனை பிரித்தா முஷ்ரிக்கு. ஏன் முஷ்ரிக்குங்கிறான், அல்லாஹ்வுடைய இடத்துல அவங்கள கொண்டு வச்சுட்டாங்கல்ல, அதனால தான். அதாவது தீனுக்கு நீங்கள் ஆதாரம் ஒருத்தரை காட்டினீர்களே ஆனால் நீங்கள் அவரை எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க, அவர் எஜமான் மாதிரியும்
அல்லாஹ் எப்படி ஹராம் ஹலாலை வந்து சொல்வானோ அந்த மாதிரி அதிகாரம் அவருக்கு இருக்குங்கிற மாதிரி தானே அர்த்தமாகுது. அதுக்கு தான் அல்லாஹ் வந்து தீனை பிரித்தவங்களுக்கு முஷ்ரிக்குங்கிற வார்த்தையை போடுறான். வலாத்த கூணும் மினல் முஷ்ரிக்கீன், இணை கற்பிக்கிற ஆட்கள் ஆயிராதீங்க. அதுக்கு பயான் இணை கற்பிக்கிறாரு. மினல்லதீன ஃபர்ரகு தீனகும், தீனை பிரித்தார்களே, தங்களுடைய தீனை பிரித்து விட்டார்களே பலவாறாக, அவர்களில் நீ ஆகிவிடாதீர்கள். இப்போ கானு ஷியான், பல கூட்டங்களாக ஆகிவிட்டார்களே தீனில். தீன் இல்லாமல் அரசியலுக்கு என்ன செய்யலாம்? அந்த சங்கம் இந்த சங்கம் வச்சுட்டு போகலாம். தீனில் ஒன்றா இருக்கணும். தொழுகை பாத்து வணக்கம் கொள்கை எல்லாம் ஒன்றா இருக்கணும். மற்ற கூட்டங்கள் லட்சம் கூட்டம் கட்சியெல்லாம் வச்சுக்கலாம், அதுக்கு சில சம்மந்தம் கிடையாது. கானு ஷியான், மார்க்கத்தில் பல ஷியாக்களாக, ஷியான்னா பிரிவு, பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்களே, அவர்களில் நீ ஆகிவிடாதீர்கள். குல்லு ஹிசுபின் விமால் அதேஹிம் பரிகூன், ஒவ்வொரு கூட்டத்தினரும் தங்களிடம் உள்ளதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். நம்ம செய்கிறா சரி நம்ம நினைக்கிறான். நீங்கள் இப்படி ஆகிடாதீங்க. தீனை பிரிச்சுட்டு ஒதுங்கிருங்க. அவங்கள விட்டு வஹிக்கு மட்டும் கொண்டு வர சொல்லுங்க. வஹியில் இருந்தால் பேசு, இல்லாட்டி பேசாத. வஹியை தாண்டினா தீனு பிரியும். எல்லாரும் வஹியை பின்பற்றினால் ஒரு தீனம் இப்போ கூட ஆயிரும். எல்லா முஸ்லீமும் ஒரே மாதிரி ஆயிடுவாங்க. எதனால் இந்த குழு கோத்திரம் எல்லாம் 72 கூட்டங்கள் வந்ததுக்கு காரணம் எது? ஆதாரத்தை அதிகப்படுத்தினது தான். ஆதாரங்களை பின்பற்றத்தக்கவர்களை அதிகமாக்கும் பொழுது அப்போ என்ன செஞ்சிருந்தீங்கன்னு பலவாறாக பிரிஞ்சு போயிடும். இது 30-32 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் இது தொடர்பாக சில விஷயங்கள் இருக்கிறது. அவற்றை முடித்து விட்டு பிறகு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அடுத்து உடனே போக முடியாது. அவங்க சஹாபாக்களை பின்பற்றுறதுக்கு நிறைய ஆதாரத்தை கொண்டு காட்டியிருப்பாங்க, சில வசனங்களை காட்டியிருப்பாங்க, அது மாதிரி இஜ்மா ஆதாரம்னு சிலதை காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் எவ்வளோ அபத்தமானது என்பதையும் விளக்கி விட்டு தான் உசூலுல் ஃபிக்ஹில் அடுத்த விதிக்கு நம்ம போக போகிறோம். அப்போ இன்றைய தேதி வரைக்கும் இப்போ நடத்தின இந்த இது வரைக்கும் உள்ள விஷயங்களை உங்களுக்கு இந்த 30-32 வசனம் வரைக்கும் போட்டு காட்டினோம்ல, இது வரைக்கும் உள்ள வசனங்களை வந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி என்ன செய்வோம், உங்களுக்கு இன்று வந்து பிடிஎஃப்பில் அனுப்பிடுவோம். ஏற்கனவே உலூமுல் ஹதீஸ் சம்மந்தப்பட்டதை நடத்தின வரைக்கும் அனுப்பிட்டோம். இன்றைக்கி நடத்தின வரைக்கும் உள்ள பாடங்களை, இந்த குறிப்புகளை மட்டும் வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு இன்று என்ன செய்வோம், அது பிடிஎஃபாக அனுப்பியிருப்போம். அதையும் பார்த்துக்கிறங்க. மற்றது நாளை அடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.